சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா கதாபாத்திரம் நடிச்சு வரக்கூடியவங்க தான் கோமதி பிரியா. அவங்க இப்ப ரீசெண்டா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல தன்னை தரக்குறைவா ரொம்ப கேவலமா நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப பேசு பொருளா மாறி இருக்குது. கோமதி பிரியா ஆரம்பத்துல ஓவியா அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியல்ல தான் அறிமுகமானாங்க. அந்த சீரியல்ல ரொம்ப சின்ன பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சீரியல் இவங்க நடிச்சிருந்தாலும் சிறகடிக்க ஆசை சீரியல் தான் ஆடியன்ஸ் கிட்ட கோமதி பிரியாவை கொண்டு போய் சேர்த்திருக்குது. அது மூலியமா தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த சீரியல்ல அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்த வந்துகிட்டு இருக்காங்க. அது மூலியமா இந்த சீரியல்ல முத்து மீனா கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி முத்துக்கேர் நடிக்கக்கூடிய வெற்றி வசந்த் இருக்காருல்ல, அவங்க மனைவி வைஷு ரீசெண்டா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முத்து மீனா ஃபேன்ஸ் என்ன பயங்கரமா திட்டிகிட்டே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால் தான் வெற்றி சோஷியல் மீடியா பக்கமே வரமாட்டேங்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை உங்களோட வச்சுக்கோங்க. அதுக்காக எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாவும் காட்டமாவும் அதே மாதிரி ரொம்ப எமோஷனாவும் அந்த வீடியோல அவங்க பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் முத்து மீனாவுக்கான அந்த ஃபேன் பேஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கோமதி பிரியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி ஒரு பக்கம் காமா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் கோவமா இருக்க மாதிரி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி அவங்க என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில என்னை எது ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வேற எதுவும் கிடையாது, அவமரியாதை தான். பொதுவாகவே நான் ரொம்ப கூலான கேரக்டர், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகுவேன், எல்லார்கிட்டையும் ஈஸியாக பேசி சகஜமாயிடுவேன், எல்லார் கூடயும் கனெக்டடாகவும் இருப்பேன். ஆனால் யாராவது என்னை அவமரியாதையாக நடத்துகிறாங்க, அவமரியாதையாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க பக்கத்தில் நெருங்கவே மாட்டேன், விலகி போயிடுவேன். நான் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட மென்மையான குணம் அப்படிங்கிறது என்னை விட்டு போயிடும். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அன்பானவ, அழகானவ, எல்லாரையும் புரிஞ்சிக்கக்கூடியவ, நான் எல்லாரையும் மதிக்கக்கூடியவ. அதனால தான் என்னை யாராவது அவமதிச்சாலோ இல்லை காயப்படுத்தினாலோ அந்த மென்மை அப்படிங்கிறது என்னை விட்டு போயிடுது. நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுறேன். நான் கோவப்படுறதுக்கு முன்னாடி அவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான டைமும் புரிதலும் நான் கொடுத்துருவேன். அதுவும் மீறி நான் எல்லாம் மீறி ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் டைமை நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் அது எல்லாம் மீறி போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்க உருக்கமாக இப்படி ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த போஸ்ட்டை பார்த்த ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோமதி பிரியா அதுவும் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு கோவப்படுற அளவுக்கு யார் என்ன பண்ணியிருப்பாங்க, யார் இவங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கமாக நடத்தியிருப்பாங்க. கோமதி பிரியா தமிழில் மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் இப்போ சீரியலை கம்மியாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்களுக்கு எதுவும் அவமரியாதை நடந்திருக்குதா, இது மாதிரி பல கேள்விகளை அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடாக தான் கோமதி பிரியா இந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டாலும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கோமதி பிரியா அவங்க தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படலை. தான் அமைதியாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை அவமரியாதை நடத்துனாங்கன்னா எனக்கு வேற வழி தெரியல, அந்த மென்மையான விஷயத்த நான் வெளில தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. இது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.